உள்ளே கட்டியிருக்கு சார். அந்த இதுவும் க்ளப் ஹவுஸுக்கும் அங்கேயே இது பண்ணுறோம், நீச்சல் குளமும் அங்கேயே வருது. ஓகே, அது உள்ள இது உள்ள வேலை நடந்துன்னு மும்முரமாக வேலை நடக்கும். ஏன்னா இதுக்கு நீரோட்டம் இருந்துட்டு இருந்தால் தான் இந்த ஏரியா பிடிக்கும். எப்போவுமே இது 10% நீர் இருந்துச்சுன்னா எல்லாரும் கேட்குறாங்க 10 வருஷம் மரமானு கேட்குறாங்க. வெறும் 4 வருஷம் தான். 4 வருஷம் யாரும் 4 வருஷம் தான். பாருங்கள், அது அடர்த்தியை பாருங்கள். அங்கே தான் ஃபோட்டோ எடுத்தது. ஓகே, முடியுமா பாருங்கள் மலையில். இங்கே அந்த க்ளப் ஹவுஸ் வேலையை நந்தன் கிடக்குது. அதுக்கப்புறம் நீச்சல் குளம் ஒவ்வொன்றும் அந்த லாஸ்ட் வரைக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு வேலையும் இதேமாதிரி ரிசார்ட் ஃபேமிலிக்கெலாம் பர்த்டே எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கான வேலை நான் அப்படி யூட்டன் பண்ணிக்கோங்க. தண்ணி தான் ரொம்ப முக்கியம். சொட்டு நீர் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆள் ஒர்க் பண்ணுறாங்க. எனி டைம் இங்கே 16 பேர் வேலை செய்கிறாங்க. 14 பேர் ஆள் இருப்பாங்க. அதுதான் முக்கியம். ஒரு வருஷம் நம்ம ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், அப்புறம் மாதம் 1000 ரூபா. சொல்லிடுங்க. மரம்லாம் பாருங்கள் என்ன இருக்குது. எல்லாமே வந்து ஒரு அந்த இடத்துல பிடிக்கிறது தான். இதெல்லாம் சந்தன மரம். முன்னாடி இருக்கலாம் சந்தன மரம். 4-5 வருஷம் ஆனால் வாசனை வீச ஆரம்பிச்சிடும். இப்போயோ இந்த இதில் வச்சுக்கிறேன் சார். இதுங்க அந்த ஒரு சார் இங்கே பாருங்கள், இங்கே தான் நமக்கு இது நீச்சல் குளம். வாசம் வராது மரம். வெட்டினாலும் வெட்டி அரைச்சா தான் அந்த ஸ்மெல் வருமா? 10 வருஷம் ஆகும். ரைட். ஓகேவா சார்? ஸ்விம்மிங் பூல் வேலையெல்லாம் நந்துக்குது. ஒரு இது இதுதான் க்ளப் ஹவுஸ் மாதிரி. இது இங்கே வரவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு யூனிட்டில் பர்த்டே இருந்தால் எதுனா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே ஃபோர்காஸ்டிங் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போயும் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு அதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கிளம்பலாமா?